பண்ணிட்டியா? இன்குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இறக்கினோமே, அதிலே நீங்கள் சந்தேகப்படக்கூடியவர்களாக இருந்தால் ஃபஅத்து பி சூரத்தி மின் மிஸ்லி, இது போன்ற ஒரு சூரத்தை கொண்டு வாங்கலாம் பார்க்கும். நம்முடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இறக்கணும்ல, அதில் நீங்கள் சந்தேகத்தனப்படுறீங்க, அது போன்ற ஒரு சூரத்தை என்ன செய்யுங்களேன் நீங்கள் கொண்டு வாங்கலாம் பார்க்கலாம். ஃபஅத்து பி சூரத்தி மின் மிஸ்லி, நீங்கள் மட்டும் கொண்டு வர வேண்டாம். கேட்டேன், யார் யாரெல்லாம் கூப்பிட நினைக்கிறீங்களோ அத்தனை பேரையும் கூப்பிட்டுங்க. உதுஉ ஷுஹதாஅக்கும், விளங்குதா? யார் யாரையெல்லாம் பெரிய மனிதர்கள் என்று நீங்கள் கருதுவீர்களோ அவர்களெல்லாம் நீங்கள் அழைச்சிக்கங்க. உதுஉ ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லா, ஆனால் அல்லாஹ் கூப்பிடக்கூடாது. யாரை கூப்பிடக்கூடாது? அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சூறாவை கொண்டு வர வேண்டியது இருக்குது, நீ தான் உதவி செய்ய, ஏன்ட்ட வந்து கேட்கக்கூடாது. அப்படி போட்டான். இன்னும் ஏன்ட்ட வந்து கேட்கக்கூடாதுல்ல, அல்லாட்ட போய் பொதுவாக ஷுஹதாக்கும் மின் தூணி இல்லை கூடக்கூடாதுப்பா. அல்லாவை தவிர்த்து நீங்கள் யார் யாரையெல்லாம் வணங்குவீர்களோ, யாரையெல்லாம் பெரிய மனிதர்கள் என்று கருதுவீர்களோ அவங்களையெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க. கூப்பிட்டு இது போன்ற சூறாவை கொண்டு வாங்க. இன்குந்தும் சாதிக்கு, இது மனிதனுடைய பேச்சுத்தான், முஹம்மது நபியினுடைய பேச்சுத்தான் என்பதிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் யார் யாரையெல்லாம் வேணாலும் அழைச்சிக்கோங்க. அழைச்சிக்கிட்டு என்ன செய்யுங்க, இது போன்ற சூரத்தை கொண்டு வாருங்கள். உங்களுக்கு சந்தேகம்னு இருந்துச்சுன்னா, இது இதே வேதங்கிறதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா யாருனாலும் கூப்பிட்டுக்கிட்டு இது மாதிரி சூரத்தை கொண்டு வாங்க பார்க்க. எப்போ உங்களால் கொண்டு வர முடியவில்லையோ அப்போ இறை வேதம் என்று என்ன செஞ்சுக்கங்க, நீங்கள் ஒத்துக்கங்கிறான். எட்ட பார்த்து வைக்கிறது மிம்மிசிலிக்கு தரிக்கி பின்ன பார் சிபத்து சூரத்தின், சூரத்துக்கு சிபத்தாக இருக்கும். ஃபஅத்து பி சூரத்தின் இருக்குல்ல மேலே, அதுக்கு மிம்மிசிலிங்கிறது என்ன இருக்குங்க, சிபத்து. ஃபஅத்து பி சூரத்தி மிம்மிசிலிஹி, மிம்மிசிலிஹி என்பது பி சூரத்தின் என்பதற்கு சிபத்து. நீ கேட்பேன்னு நினச்சேன், சூரத்துங்கிறது நக்கிராவாக இருக்க, மிம்மிசிலிஹிங்கிறது மானிபாவாக இருக்க, எப்படி சிபத்தாக வருதுன்னு கேள்வி கேட்பேன்னு பார்த்தா மம்முட்டியாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சூரத்துக்கு மிம்மிசிலிஹி சிபத்தாக வரலாமா? பல தடவை சொல்லியிருக்கு. மிசிலு பவுக்கு தகுத்தியெல்லாம் இல்லாம செஞ்சால் மாரிபாவா ஆகாது. விளங்குதா? பவுக்கு தாய்த்து மிசிலு இவையெல்லாம் இல்லாம செஞ்சால் என்ன செய்யாது, கயிறு எல்லாம் ஓதிருக்கோம். கயிறில் மகபூபி அலையுமே இது பேசியிருக்கு. விளங்குதப்பா? இம்மிசிலு ஹீன் பக்கம் மிசிலு இல்லாம செய்யப்பட்டால் தான் என்ன கிடையாது, இது மாரிபா கிடையாது. ரைட்டா? ஆகவே இது சிபத்து சூரத்தின், சூரத் என்பதற்கு மிசிலி என்பது சிபத்தாக இருக்கும். ஐபி சூரத்தின் காயினத்தின் மிசிலிஹி, இது போன்று ஆயிருக்கின்ற ஒரு சூரத்தை கொண்டு வாருங்கள். இது போன்று ஆயிருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு கொண்டு வந்திருக்காங்கல்ல, இது போன்ற சூரத்துனா இது போன்றதிலிருந்து ஆயிருக்கின்ற ஒரு சூரத்தை கொண்டு வாருங்கள்னு அர்த்தம். அப்போ மிசிலியுடைய லமீர் எங்கே பார்த்து மீளுது? பா லமீர் இந்த லமீரு லிமானஸ்ஸல்னா, மானஸ்ஸல்னா பார்த்து மீளும். மானஸ்ஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியார் மீது இறக்கினோமே, மானஸ்ஸல்னா பார்த்து மீட்டோம். எதை பார்த்து மீட்டணும்? மானஸ்ஸல்னா பார்த்து என்ன செய்யணும், மீட்டணும். விளங்குதுப்பா? லமீரு லி மானஸ்ஸல்னா அல்லா பத்தி எப்படி வருது? ஃபஅத்து பி சூரத்தி மிம்மா நஸ்ஸல்னா, மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, அந்த மாவை பார்த்து மீட்டணும். மானஸ்ஸல்னா பார்த்து மீட்டணும். இதை பார்த்து மீட்டணும், மானஸ்ஸல்னா பார்த்து மீட்டணும். அப்போது இந்த மின்னாகிறதில் இது எதுக்காண்டியாக இருக்குங்க, அது போன்ற ஒரு சூரத்தை கொண்டு வாங்க. சின்ன சூரத்தை கொண்டு வந்தால் போதும், பாலை கொண்டு வந்தால் போதும். பக்ரா மாதிரி கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. இன்னாத்தைனா கல்கௌசர் மாதிரி ஒரு சூரத்தை கூட கொண்டு வாங்க. இன்னாத்தைனா கல்கௌசர் எழுதி நபி ஸல்லல்லாஹு தொங்க விட்ட உடனே என்ன இருக்குது, இன்னாத்தைனா கல்கௌசர் சல்லி ரப்பிக்க வன்ஹர் இன்ன ஷானியக லபுத்தர் மாஹாதா கவுலுல் பஷர்னு எழுதிட்டு போனாங்க. ஃபஅத்து பி சூரத்தி மிஸ்லிஹி ஆயத்து இறங்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி எது தொங்க விட்டாங்க, நீங்கள் பக்ரா மாதிரி கொண்டு வர வேண்டாம்பா, ஆலி இம்ரான் மாதிரி கொண்டு வர வேண்டாம்பா, எதை மாதிரி கொண்டு வந்தால் கூட போதும். இன்னாத்தீனா கல்கௌசர் மாதிரி சின்ன சூறா கொண்டு வாங்க. இன்னாத்தீனா கல்கௌசர் சல்லி ரப்பிக்க வன்ஹர் இன்ன ஷானியக லபுத்தர் மாஹாதா கவுலுல் பஷர் கீழே எழுதிட்டு போனாங்க. அதுவும் குர்ஆன் ஆயத்து தான்.
அது கூட அவங்க ஆனாலும் எழுத முடியலை. ஏன்னா அந்த காலத்தில் ஆதா கவுல் இன்சான் தான் சொல்லுவானுங்க. தான் திறமையை அவன் காமிக்கிறான் பஷர். அது எங்கே இருந்தால் கிளவாண்டுறான்? குரானில் தான் கிளவாண்டு சொல்கிறான். ஆதா கவுல் பஷர் பௌத்தி சூரத்து மிசிலின்னு ஆயத்து இறங்கின உடனே அப்போ இது போன்ற சூரத்தை கொண்டு வாருங்கள்னா என்ன அர்த்தம்பா? மீன் என்ன இருக்குது? தபீகுது. இது போன்ற ஒரு சின்ன சூரத்தை கொண்டு வாங்கப்பா போதும். அதான் தான் சொல்லியாச்சுல்ல, இன்னாத்தீனா கல்கௌத்தினோன்னு மாதா கோல் பஷன் எழுதிட்டு போயிட்டான். அவுலி தபீன்னு இதுக்கு பயான் செய்வதற்காக வேண்டியா இருக்கும். எதுக்காக வேண்டியா இருக்கும்? பயான் செய்தால் இது போன்ற ஒரு சூரத்தை கொண்டு வாங்க. இப்போ ஜாயிதத்தின் இன்னும் ஜாயிதத்துமாக இருக்கும் இந்த அகபாஷ் மாம்படத்தில். இப்போ முன்ன தபீர்னு சொல்லலாம், பயானுன்னு சொல்லலாம். என்ன இருக்குது? ஜாயிதுன்னு கூட என்ன செஞ்சிடலாமா சொல்லிடலாமா? அப்படி சூரத்தின் மாசிரத்தில் குரான் எப்பா குரானுக்கு ஒப்பான சூரத்தை கொண்டு வாருங்கள். சூரத்தின் மாசிரத்தில் குரான் இதில் பலாகத்தி பொருள் நயத்திலேயும் உசுனி நலுமி அழகிய கோர்வையிலேயும், உசுனி நலுமின்னு என்னங்கிறதான் அழகிய கோர்வையிலேயும் பொருள் நயத்திலேயும் விளங்குதப்பா இந்த குரான் போன்ற விளங்குதப்பா ஒரு சூரத்தை கொண்டு வாருங்கள். ஆனால் அது பலாகத்தாக இருக்கணும், நவமும் அழகாக இருக்கணும், வார்த்தையின் கோர்வை என்ன செய்யணும்? அழகாக இருக்கணும். அது மாதிரி கொண்டு வாங்க. சரிங்க. எப்பா இந்த லமீர் மானசல்னாவை பார்த்தும் மீட்டலாம், மானசல்னாவை பார்த்தும் மீட்டலாம். அவுலி அபுதினாவை பார்த்து மீட்டிக்கலாமா? நம்முடைய அடியார் போன்றவர்கள் இருந்தோன்னு சூரத்தை கொண்டு வாங்க. நம்ம அடியார் எப்படிப்பட்டவங்க? உண்மை அவங்க எந்த புஸ்தகத்தையும் படிக்கலை, எந்த கல்லூரிக்கும் போகலை, யார்த்தையும் போகலை. யார்த்தையும் போகாமல் நம்ம அடியார் பேசுகிறாங்க பற்றியா? இது போன்ற ஒரு அடியார்கிட்டருந்து நீ கொண்டு வாங்க பார்ப்போம். இது கவர்ச்சியானது கிடையாது. என்ன பண்டிதரும் கொண்டு வர முடியாது, உம்மி போன்றவர்கிட்டருந்து கொண்டு வர முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. யார்த்தையும் கொண்டு வர முடியாது. அப்போ இவர் போன்றவரிடத்திலிருந்து கொண்டு வாருங்கள், நம்முடைய அடியார் போன்றவரிடத்திலிருந்து கொண்டு வாருங்கள்னா கெட்டிக்காட்டிலிருந்து கொண்டு வர முடியும்ல வந்துடும். யாராலையும் கொண்டு வர முடியாதுல்ல. அவை அபுவீனாங்கிறத பாடுறது மீட்டுறது ஒரு கவர்ச்சியானது கிடையாது. என்ன சொல்லி விளங்குதில்ல. இல்லை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி உம்மி தெரிந்து கொண்டு வாங்கலாம் பார்ப்போம். ஆனால் என்ன அர்த்தம்? கெட்டிக்காரங்கள்டிருந்து கொண்டு வர முடியும்லப்பா வந்துடும். இது கவர்ச்சி கிடையாது. ஆனால் மீட்டலாங்கிறாங்க. விளங்குதா? அல்லது விளங்குதுப்பா மானசல்னா பார்த்தா மீட்டணும். ஆனாலும் அவுலி அபுதீனாவை பார்த்து மீட்டிக்கலாம். கவர்ச்சி கிடையாது, பின்னால் சொல்கிறாங்க. அப்போது அபுதீனாவை பார்த்து மீட்டோம்னா மீன் ரிப்திடாயி. இந்த மீன் எதுக்குள்ளதாக இருக்கும்? ரிப்தி மேலே சொல்லலை, மேலே வந்து தபீலுங்கிறாங்க, தபீனுங்கிறாங்க, சாயினுங்கிறாங்க. அடியார் முகமது ஸல்லல்லாஹு பார்த்து மீட்டினா என்னதான்? இப்திதாயியான்னு கொண்டு வரணும். நபி சூரத்தின் காயினத்தின் மின்மன் வாலா ஹாலி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையின் மீது இருக்கக்கூடியவரிலிருந்து உண்டான சூரத்தை கொண்டு வாருங்கள். மின் கவுனிகி பஷரன் உம்மியான மனிதராக அவர் ஆயிருப்பதிலிருந்து தான் லம் யக்ரையில் குத்துப புஸ்தகங்களை எல்லாம் படிக்காத, ஏத்த அல்லமில் எழுவுமே கல்விகளையெல்லாம் கற்காத புஸ்தகங்களையெல்லாம் படிக்காத உம்மியான மனிதர், உம்மியான மனிதராக இருப்பாரே அவர் போன்றவர்களிருந்தும் ஆயிருக்கின்ற ஒரு சூரத்தை கொண்டு வாருங்கள் அர்த்தம். எழுதனப்பா. அல்லது இது சிலத்துன் பௌத்துவின் பக்கம் சேரக்கூடியதாக இருக்கும். விளங்குதா? விளங்குதப்பா. எப்படி சொல்லணும்? இவர்கள் போன்று இருக்கக்கூடிய என்ன இருக்குது ஒன்றிலிருந்து கொண்டு வாருங்கன்னு வருத்த வைக்கணும். அப்போ அவி லமீரு இந்த லமீர் எலி அபுதி யாரை பார்த்து மீளும்? அபுதை பார்த்து மீளும். விளங்குதா? இம்மிசிலிஹின்னா இவர்கள் போன்று இருக்கக்கூடிய, யார் போன்று இருக்கக்கூடிய? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று இருக்கக்கூடியவர்களிலிருந்து ஒரு சூரத்தை கொண்டு வாங்கன்னு வரும். ஆனால் இது நல்ல கவர்ச்சி கிடையாது. வரத்து இந்த லமீரை மீட்டுவது இரல் முனஸ்ஸலின் பக்கம் மீட்டுவதுதான் அவுஜகு ரொம்ப சிறந்தது. எங்கே பார்த்தா மீட்டணும்? மானஸ்ஸல்னா பார்த்தா மீட்டணும். எரிச்சு ரெண்டு பக்கம் மீட்டலாம். எங்கே மீட்டுறது சிறந்தது? மானஸ்ஸல்னா பார்த்து மீட்டுறது தான் சிறந்ததுங்கிறாங்க. ஆனால் வரது இந்த லமீரை மீட்டுவது இரல் முனஸ்ஸலின் பக்கம் மீட்டுவதுதான் அவுஜகுன்
என்னவா இருக்குங்க? அவுஜஹு இஸ்முத்து புதிமின் அவுஜஹு தானே, அது கைரமுன்னு சரிப்பாயிடும். அவுஜஹு ரொம்ப ஏற்றம். ஏன்றால் அன்னஹு மானசல்னா பற்றி மீட்டுறது தான், முனஸ்ஸலை பார்த்து மீட்டுவதால் முத்தாபி குபி கௌலிகி அல்லாஹ் சுபானத்தோடைய சொல்லுக்கு நேர்படக்கூடியது. பௌத்தூபி சூரத்தி மிதிலி இது போன்ற சூரத்தை கொண்டு வாருங்க தான் சொல்கிறானே தவிர முகமது சல்லாசம் போன்று உள்ளவர்கிட்டருந்து ஒரு சூரத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லலை. எழுதானே அவே மானசல்னா பற்றி மீட்டுறது தான் என்ன இருக்குது எழுதானப்பா. நீ அன்னஹுவல் முத்தாபி குபி கௌலி பௌத்துபி சூரத்தி மிதிலி பௌத்துபி சூரத்தி மிதிலி என்ற அல்லாஹ்வை சொல்லுக்கு இதுதான் ஏற்படக்கூடியது. மானசல்னா பற்றி மீட்டுறது. மேலும் சாயிரி ஆயாத்தி தஹ்தி சவாலினுடைய ஏனைய ஆயத்துக்களை கொண்டும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இத்தனையோ சவால் இருக்கு இல்லைங்களா? சூரத்து யூனுஸ்லையும் எல்லாம் சொல்கிறான் பௌத்தூபி சூரத்தின் அங்கிறான். அங்கே மிமிசிலி இல்லையப்பா. ஏய் சூரத்து யூனுஸில் எப்படிப்பா வருது? பௌத்தூபி சூரத்தின் தான் இருக்குது. இது போன்ற சூரத்து கொண்டு வாங்க. சூரத்து யூனுஸில் எப்படிப்பா வருது? சூரத்தின் தானே இருக்கு, மிமிசிலி இல்லைங்க. பௌத்தூபி அதுவும் சவால் தான். இன்னும் குரானில் எத்தனையோ சவாலுடைய ஆயத்துகள் இருக்கிறது. அதுக்கெல்லாம் என்ன இருக்குது? மானசல்னா பார்த்து மீட்டா தான் நல்லா இருக்கு. எடுத்துனப்பா அப்படி சாயிரி ஆயாத்தி தஹ்தி சவாலினுடைய ஏனைய ஆயத்துகளுக்கு நேர்படக்கூடியதாக இருக்கும். மானசல்னா பார்த்து மீட்டுறது ரைட்டப்பா. மேலும் வழி அந்நியல் கலாம இங்கே பேச்சு ஃபீஹி இதில் தான் மானசல்னால தான் இங்கே பேச்சு. யாரில் தான் பேச்சு? முகமது ஸல்லல்லாஹு மீது சொல்லப்பட்டதுங்கிறது பேச்சு கிடையாது. ரைட்டா? ஏனென்றால் அன்னல் கலாம் எங்கே பேச்சு ஃபீஹி மானசல்னால தான் பேச்சு. லாபில் முனஸ்ஸலி அலைஹி நபி ஸல்லல்லாஹு மீது அருளப்பட்டிருக்கின்ற வேதத்தில் அல்ல, பொதுவாக இறக்கப்பட்ட வேதம் தான் அர்த்தம். அதுவே அக்குவு என்னுடைய உரிமை அல்லாஹ் என் பக்க அன்பு இதை விட்டும் மானசல்னாவை விட்டும் அது நீங்காமல் ஆயிருப்பதா இருக்கும். எழுதனப்பா நபி ஸல்லல்லாஹு மீது அருளப்பட்ட வேதங்கிறது இல்லை, பொதுவாக நாம் இறக்கிற வேதம் தான் அர்த்தம். ஏன் எத்தசிக்க தர்த்தீபும் நதுமும் இந்த தர்த்தீபும் சரியாகுவதற்கு அதை விட்டு நீங்காமல் இருப்பதாக இருக்கும். மேலும் எபா பௌத்தூபி சூரத்தி மிசிலி தானப்பா சொல்கிறான். சரி யாரை பார்த்து சொல்கிறான்? ஒரு பெண்ணம் பெரும் கூட்டத்தை பார்த்து சொல்கிறான் பௌத்தூபி சூரத்தி மிசிலிங்கிறது. பௌத்தூபி சூரத்தி மிசிலி என்ன சொல்கிறான்? பெண்ணம் பெரும் கூட்டத்தை பார்த்து சொல்கிறான். முகமது நபி மாதிரி இருக்கக்கூடியவர் கொண்டு வரட்டும்பா அதெல்லாம் சொல்லலைங்க. எல்லாம் முகமது நபி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உம்மி கொண்டு வரட்டும் ஆனால் எல்லாம் சொல்ல. பெண்ணம் பெரும் பௌத்தூன்னு பன்மையாக சொல்கிறான்ல. தானே இல்லை புரியுதுடா? இது எப்படி கொண்டு போய் இது பேசுகிறாங்க இப்போ தெரியுதானே? மேலும் வலி அண்ணன் முகாத்தபத்தல் ஜம்மில் கஃபீர் பெண்ணம் பெரும் கூட்டத்தை பார்த்து உரையாடுவது ஏத்தோர்கள் கொண்டு வர வேண்டும். இம்மிசிலிமா அத்தாபிகி வாஹிதுன் ஒரு தனிநபர் கொண்டு வந்தது போன்றதை ஒரு பெண்ணம் பெரும் கூட்டம் கொண்டு வரட்டும். எப்படிப்பட்ட தனிநபர்? மீன் அபுநாயி ஜில்தத்தி அவர்களை போன்று தான் இருக்கிறாங்க. அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு யார் மாதிரி தான்ப்பா இருக்கிறாங்க? இவங்க மாதிரி தானே இருக்கிறாங்க. தோற்றத்தில் எப்படிப்பா இருக்கிறாங்க? அவங்கள மாதிரி தானே இருக்காங்க. மலக்கா அவங்க மின் ஜில்தத்தி மின் அபுநாயி ஜில்தத்தின்னு நடத்தான். இவர்கள் போன்றவர்களிலிருந்து ஆயிருக்கின்ற ஒரு தனிநபர் கொண்டு வந்தது போன்றதை பெண்ணம் பெரும் கூட்டம் கொண்டு வருவது கொண்டு உரையாடப்படுவது தான் அபுலகு. ரொம்ப கடப்பான வார்த்தை விளங்குதா? பித்த அத்தி சவாலிலே சேலஞ்சிலே இதுதான் கடப்பானது. காலலகும் அவர்களுக்கு இப்படி சொல்லப்படுவதை விட காலலகும் அவர்கிட்ட சொல்லப்படுவதை விட எப்படி நீ ஏத்தி ஒருவர் கொண்டு வர வேண்டும். என் அபிமா அத்தாபி ஆதா இந்த முகமது ஸல்லல்லாஹு கொண்டு வந்தது போன்றதை முகமது ஸல்லல்லாஹு நான் நம்முடைய அடியார் கொண்டு வந்தது போன்றதை ஆகரு மிஸ்லுஹு இவர் போன்ற இன்னொருவர் கொண்டு வர வேண்டும். ஆகரு மிஸ்லுஹுன்னு என்ன அர்த்தங்க? இது போன்ற இன்னொருவர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுவதை விட ஒரு பெண்ணம் பெரும் கூட்டத்தை பார்த்து தனிநபர் கொண்டு வந்ததை போன்று பெண்ணம் பெரும் கூட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சவால் விடுவது தான் ரொம்ப கடப்பு. கடிதனப்பா இதை அடுத்து வைக்கிறது விளங்குதா? மேலும் வழி அன்னஹு இந்த குரான் ஷரீஃப் முஅஜிஸுன் ஃபீ நஃப்ஸி அதனிலே முஅஜிஸா இருக்கும். குரான் ஷரீஃப் வழி அன்னஹு இந்த குரான்
மோஜிசுன் ஃபி நப்சி, அது தண்ணிலே அது கடப்பு. லாபி நிஸ்பத்தி இலையை நபி ஸல்லல்லாஹு பக்கம் இணைத்து பார்ப்பது கொண்டு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு பக்கம் அந்த குரான் சரி நர்சியது மோஜிஸ் தான். ஏலி கௌலி தாலா அல்லாஹு தாலா சொல்கிறான் இடத்துல எப்படி குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இனிஜித்த மாத்தில் இன்சு மனித இனமும் ஜின்னு மனித இனமும் ஜின் இனமும் ஒன்று கூடுமையானால் அல்லா ஏத்து மிஸ்லிஹாதல் குரான் இது போன்ற குரானை கொண்டு வருவதற்கு மனித இனமும் ஜின் இனமும் ஒன்று கூடுமையானால் லா ஏத்தூன மிஸ்லி இது போன்றதை கொண்டு வர முடியாது. லா ஏத்தூன மனித இனம் ஜின் இனம் எல்லாம் உலகமே சேர்ந்து கொண்டு வர நினைச்சாலும் கொண்டு வர முடியாது. அல்லாஹ் சொல்கிறேன். ஒரு தனிநபரை பார்த்து எல்லாம் சொல்லலையே நினைக்குதுப்பா, பெண்ணம்பெரும் கூட்டத்தையே பார்த்து சொல்கிறான். அது கியாம நாள் வரை இருக்குது அது சவால். எவனாவது கிட்ட போக முடியுதா? மேலும் நீ தனிநபரை பார்த்து சொன்னால் நபி ஸல்லல்லாஹு மாதிரி உம்மி அதில் கொண்டு வர சொல்லுங்க, கொண்டு வாங்க பார்க்கணுன்னா உம்மி தான் கொண்டு வர முடியாது, கெட்டிக்காரன் கொண்டு வந்துடலாம் ஒரு தப்பான ஒரு கருத்தையும் உண்டு பண்ணிடுவான். ஒருத்தவங்க சொன்னதுக்கு விளக்கமும் சொல்கிறாங்கப்பா. இது அதுவும் ஒரு அழகான பேச்சு தான். எப்படி இல்லை பாரு, ஒரு உம்மி தான், நீ நம்ப மாட்டேங்கிங்கள, உம்மியால் எப்படி கொண்டு வர முடியுங்கும் போது கெட்டிக்காரன் கொண்டு வாடா பார்ப்போம். கொண்டு வரதான் முடியாத, என்ன செய்ய முடியாத, அது ஒரு சூப்பர் தான். இருந்தாலும் அது தவறான கருத்தையும் உண்டு பண்ணிடுது. உண்மையால் தான் கொண்டு வர முடியாது, கெட்டிக்காரன் கொண்டு வந்துடலாம் போல் இருக்கு, கெட்டிக்காரன் என்ன செஞ்சிடலாம் கொண்டு வந்துடலாம் போல் இருக்கு, தவறான கருத்தை உண்டு பண்ணுது. இல்லை என்ன செஞ்சிட்டு இருக்க, என்னத்தில் செஞ்சுட்டு எங்களை வச்சுக்கிட்டு இருக்க? அமீரை மீட்டுவது யூஹிமு ஒரு தவறான கருத்தை உண்டு பண்ணிவிடும். எப்படி சொல்லுப்பா, வலி அண்ணன் ரத்தவிலா அபுதீனா அப்படி தானேப்பா, இல்லை அதான் அபுதீனாவை என்னவோ போட்டுக்கல, மேலே ஒரு புள்ளி இருக்க மாதிரி இருக்கு, வெட்டிங்கடலாம் என்னவோ அபுதிக்கு மேலே ஒரு புள்ளி இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு அதை வெட்டிடு திருத்தி வச்சுக்கோங்கப்பா. வலி அண்ணன் ரத்தவிலா அபுதீனா அபுதீனாவின் பக்கம் அமீரை மீட்டுவது யூகிமோது யூகமூட்டிவிடும். இம்கான சுதூரி அந்த குரான் உண்டாகுவது, இம்கான சுதூரி அந்த குரான் உண்டாகுவது இம்மன் லம் யக்குன் அலா சிபத்தி நபி ஸல்லல்லாஹு சிபத்தின் மீது இல்லையே, நபி ஸல்லல்லாஹு அப்படிப்பட்டவர் இருந்தது உண்டாவது சாத்தியம் என்ற ஒரு தவறான கருத்தை இது யூகமூட்டிவிடும். உண்மையால் தான் கொண்டு வர முடியாது, கெட்டிக்காரன் கொண்டு வந்துடலாங்கிற மாதிரி இருக்கும். எழுதுனப்பா நான் மீட்டாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆனால் வலாயு லாயிமுகு கவுலு தாலா பின்னால் வருகின்ற அல்லாஹ் தாலா சொல்லி இதை ஒன்றும் யூகம் மூட்டலை, அபுதீனாவின் பக்கம் மீட்டணுங்கிறது யூகம் மூட்டலை. எப்படி சொல்லுது அல்லாஹ்? வதுஷுவதாக்கும் இந்தூன் இல்லா, அல்லாவை தவிர்த்து எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கங்கிறான். எல்லாத்தையும் தானே கூப்பிட சொல்கிறான். அவன் பெண்ணும் பெரும் கூட்டத்தை பார்த்தானப்பா சொல்கிறான். யாருனாலும் வாங்கலை இந்த மாதிரி சூரத்துக்கு கொண்டு வர்றது. ஒரு தவறினரை பார்த்தா சவால் விடுறான்ல, அப்படி கொடுக்கணும். ஒலாயு லாயிமுகு தனிநபரை பற்றி யூகம் மூட்டவில்லை கவுலுகு தாலா பின்னால் வருகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல். சுவதாக்களை அழைத்துக் கொள்ளுங்கள் இந்தூன் இல்லா, அல்லாவை தவிர்த்து உங்களுடைய சுவதாக்களை அழைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல். தனிநபரை ஒன்றும் யூகம் மூட்டவில்லை. எழுதுனப்பா இப்போ இன்னகு என்பது அம்ரோன் என்னவா இருக்கான், ஒரு ஏவலாக இருக்கும். அவர்கள் உதவி தேடலாம். குல்லிமை என்சுரும் அவர்கள் உதவி செய்கின்ற அத்தனை பேரை கொண்டு உதவி தேடலாம். அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒத்தாசை செய்கின்ற கொண்டு போயிடணும். ஏப்பா இன்னும் அமரும் குல்லிமை என்சுருகும் இனுகும் அவர்களுக்கு உதவி செய்கிற ஒத்தாசை செய்கிற அனைவர்களை கொண்டும் உதவி தேடுவதை கொண்டு உத்தரவு போடுவதாக இருக்கு. யார் யாரெல்லாம் உதவி செய்ய வர்றானோ அத்தனை பேரையும் கூப்பிட்டுங்கடா. எவையமெல்லாம் உதவி செய்ய வர்றானோ அத்தனை பேரையும் என்ன செஞ்சுக்க கூப்பிட்டுக்கோ. அங்கே தனிநபரை பற்றி சொல்லலையா? அடுத்து ஷுஹதானா என்ன? ஷுஹதாவை பற்றி பேசுகிறாங்க. விளங்குதப்பா, ஷுஹதாவுக்கு 4 அர்த்தம் இருக்கும். ஷுஹதாங்கிறது ஷஹீதுடைய பன்மை. ஷுஹதாங்கிறது எதுக்கு பன்மை? ஷஹீதுனா ஹாவீர்னு அர்த்தம். ஷஹீத்னா ஹாவீர் ஆகிட்டவன் என்ன அர்த்தம் வைக்கலாமா? சாட்சியத்தை நிலைநிறுத்துகிறவன். ஹாவீருக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அல் காயிமு பி ஷஹாதத், சாட்சியத்தை நிலைநிறுத்துகிறவன் அர்த்தம் இருக்கு. 3வது உதவி செய்கிறவனு அர்த்தம் இருக்கான்.
இமாமுன்னு ஒரு அர்த்தம் இருக்கான். எதுக்கு? இமாம். ஷாஹிதுக்கு, ஷஹீதுக்கு, இமாம். அந்த இமாமுக்கு ஒரு வழக்கம் சொல்கிறாங்க. இமாம் எல்லா இடத்துக்கும் போயிடுவார்லப்பா. இல்லை ஊர் தலைவர் இமாமுன்னு இருக்கிறவங்க எல்லா சபைக்கும் தான் போவாங்க. அவங்க போய் தானே எழுதி காரியத்தை முடித்து வைப்பாங்க தலைவர்கள். அவர் போய் காரியத்தை முடித்து வைக்கிறார், அவர் எல்லா சபைகளுக்கும் போவார். அதனால் இமாமுக்கு ஷஹீத் என்று சொல்லலாங்கிறாங்க. இமாம்னா தலைவர்னு அர்த்தம்பா. தலைவர் எல்லா இடத்துக்கும் போய் ஆகணும். கவனிங்க, சுகதா, சுகதா என்பது ஜம்மு ஷஹீத் என்னவா இருக்குங்க? ஷஹீதுடைய பன்மையாக இருக்கும். இமானுல் ஹாபிர், ஹாவிருடைய பொருளை கொண்டு ஷஹீதுக்கு பன்மையாக இருக்கும். ஷஹீதுனா ஹாவிர் ஆகிறவர்னு அர்த்தம். அவில் காயிமு பிஷாதத்தி, சாட்சியத்தை நிலைநிறுத்துகிறவர்னு அர்த்தமாக இருக்கும். அவள் காயும் பிஷாதத்துன்னு பார்த்தான். அவில் நாசிர் அல்லது என்னவா இருக்கான்? நாசிர் என்ற அர்த்தத்தை கொண்டாயிருக்கும், உதவி செய்கிறவர். அவில் இமாம், இமாம் என்ற அர்த்தத்தை கொண்டாயிருக்கும். 4 அர்த்தம். ஆகிராகிறவர், சாட்சியத்தை நிலைநிறுத்துகிறவர், உதவி செய்பவர், இமாம். இதுக்கு மட்டும் அர்த்தம் கொடுக்குறாங்க. ஒக்க அன்னவு, அதுக்கடுத்து கீழே வருது. ஒக்க அன்னவு இமாம் என்பவர் சும்மிய பிகி, அவருக்கு ஷஹீதுன்னு சொல்லப்படுது. ஏன்? நீ அன்னவு இமாம் ஆகிறவர் யஹதுரு நவாதி, சபைகளுக்கு ஆகிராகுவார். நவாதி, நாதிக்கு ஜம்மு நவாதி. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னாபா, ஃபல்யது நாதியஹு சனது ஜபானியா, ஃபல்யது நாதியஹு, சபையோர்களை அவன் அழைக்கட்டும். சனது ஜபானியா, நம்ம ஜபானியாக்களை நம்ம கூடும். ஃபல்யது நாதியஹு, அவனுக்கு நாதி கிடையாதுன்னு சொல்கிறாங்கல்லப்பா. அவன் நாதி இல்லாதவன்னா கூட்டம் இல்லாதவன், சபை இல்லாதவன். ஃபல்யது நாதியஹு சனது ஜபானியா, விளங்குதா? அரைத்த அரைத்தல்லது என்னா அபுதனிதா சல்லா, தொழுகின்ற அடியாரை தடுக்கிறவனை பார்த்தீங்களா? நபிசல்லாம் தொழுகும் போதும் தடுக்கிறான், காலில் மிதிக்க வர்றான். பல்யதுவன் ஆதியவு சனது ஜபானியா, அபுஜெயில் அவன் சபையோர்களை கூப்பிடட்டும், நம்ம ஜபானியாக்கள் நம்ம என்ன செய்வோம், அழைப்போங்கிறான். அப்போ தம்பி என்னது சொல்லுப்பா. அப்போ வக்க அன்னகு, இமாமுக்கும் என்ன இருக்குது, ஷஹீதுன்னு சொல்லப்படும். சும்மிய பிகி, வக்க அன்னகு தலைவர் சும்மிய பிகி, இமாமுக்கு ஷஹீதுன்னு சொல்லப்படுது. இல்லையா அன்னகு யாதுரு நவாதி, சபைகளுக்கு வருவார். நாதிக்கு ஜம்மு நவாதி சபை. இபரவு மாதரிகி, அவர் ஆதிராவது கொண்டுதான் உமீரு காரியங்கள்லாம் முடிக்கப்படும். தலைவர் வந்து நம்ம தலைவர் விட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இபுரமு மாதரிகள் உமூரு, தலைவர் சபைகளிலே வருவது கொண்டு தான் இந்த காரியம் முடிக்கப்படும். அதுதான் அவருக்கு என்ன செய்யப்படுது, இமாமுக்கு கூட ஷஹீதுன்னு சொல்லப்படுது. இது தரிக்கீபுலில் ஹதூரி. எப்பா இங்கே ஆதிராவுறதுங்கிறதுக்கு ஆளும் ஆதிராவலாம், விலங்குகள் தசவுரும் செய்யலாமா? பாரு, இது தர்கீபு இல் ஹதூர். ஹதூர் என்பதனுடைய இணைப்பு இம்மாபி தாத்தி, தாத்தை கொண்டும் ஆதிராவலாம். அவுபி தசவுரி, தசவுரை கொண்டு என்ன செய்யலாம், ஆதிராகிறான். ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கூட எனக்கு ஆதிராயிடுச்சுங்க, அதெல்லாம் எனக்கு விளங்கிருச்சுன்னு சொல்கிறோம்ல. மின்னு இதில் கட்டுப்பட்டு தான் கீழல் மக்தூல் ஹெர்பா ஃபீ சபீலில்லா, அல்லாவுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்டவருக்கும் கூட ஷஹீதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா அவர் நினச்சதெல்லாம் ஆதிராயிடுச்சு. இல்லை யுத்தக்களங்களுக்கு போகும்போது சஹாபாக்கள் போய் திரும்பி வரணுங்கிற எண்ணத்தில் போக மாட்டாங்களாம், ஷஹீதாகணும்னு எண்ணிக்கிட்டு தான் போவாங்களாம். சில சஹாபாக்கள் யுத்தக்களங்களுக்கு போகும்போது இந்த பலமணப்புடிகளெல்லாம் பூசிக்கிட்டு போவாங்கன்னு வருது. ஏன் போயிட்டு வரணுங்கிற எண்ணம் கிடையாது, அங்கே போய் ஷஹீதாகணும். இப்போ பார்த்தீங்களா, நினச்சது நடந்துருச்சு பற்றியாக ஷஹீத். அவர் நினச்சது என்ன செஞ்சிருச்சு, போயிட்டு திரும்பி வரணும்னு நினைக்கல. ஒரு சாபியை குத்தப்பட்ட உடனே சுஸ்துவ ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீதானே நான் வெற்றி அடைஞ்சிட்டே தான் என் லட்சியம். சில சாபாக்கள் ஷஹீத் ஆவலியன்னு அழுதுருக்காங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு போன்றவர்கள் அவன் சொன்னாங்க, உங்களுக்கு தான் ஷஹீது கிடையாதுன்னு சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க. எங்கே சொன்னாங்க, செய்ஃபுல்லான்னு பேர் வச்சுட்டாங்கன்னாங்க. செய்ஃபுல்லான்னு என்ன அர்த்தம், வாழ். அல்லாஹ் வாழ் இன்னைக்காக வீழுமா, அதிலே விளங்கியிருக்க வேண்டாமா நீங்கள் ஷஹீது கிடையாதுன்னு. ஷஹீதாவலியே பெட்டில் கிடந்து மூத்தாவரனே வருத்தப்பட்டிருக்காங்க. அப்போ விளங்குதப்பா. அப்போ ஷஹீதுக்கு கூட இப்படி சொல்லப்படுகிறது.
அல்லாவுடைய பாதையிலே உயிர் தியாகம் செஞ்சவங்களுக்கு ஷஹீதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா அன்னவு அதர மாக்கான எரிச்சு எதையோ ஆதரவு வைத்தாலும் அந்த ஒன்று ஆதிராகிவிட்டது என்ற காரணத்தினால் வந்துருச்சா. இல்லை ஆளு ஆதிராகிறதுன்னு ஒரு அர்த்தம் வைக்கலாம். எப்படி அவர் தசவ்வூர் செஞ்சது நடந்துருச்சுன்னு வருது இல்லைப்பா. இல்லை தசவ்வூருக்கும் சொல்லலாம்னு சொன்னோம்ல, விளங்குதாங்க. இப்போ அல்லாவுடைய பாதையிலே கலந்து கொண்டவர் எப்படி நினைப்பார், போய் ஷஹீத் ஆகணும் நினைப்பார். இப்போ தசவ்வூருக்கு அர்த்தம் வருதா, அவர் ஆதரவு வைத்ததெல்லாம் நடந்துருச்சு. அல்லது எப்பா அவில் மலாய்க்கத்தும் அலரூகு மலக்குகள்லாம் அந்த யுத்த களத்திலே ஆதிராகுவாங்கிறதுனால சொல்லுப்பா அவில் மலாய்க்கத்தும் அலரூகு மலக்குகள்லாம் அவர்கிட்ட வந்துடுவாங்க. யார்கிட்ட, ஷஹீதுக்கு ஆதிராகிடுவாங்கங்கிறதுனால ஷஹீதுக்கு அல்லாவுடைய பாதையிலே ஷஹீதானவருக்கு ஷஹீதுன்னு சொல்லப்படுது, உயிர் தியாகம். சரி, அடுத்து மானா தூன். தூன் என்பதனுடைய அர்த்தம் மின்தூன் இல்லான்னு வருதில்ல, ஷோதாக்கும் மின்தூன். தூனுக்கு அர்த்தம் வைக்கிறாங்க பாருப்பா. மானா தூன். தூன் என்பதனுடைய அர்த்தம் அதனா மக்கானி மினஷை, ஒரு வஸ்துவுக்கு நெருக்கமான இடங்கிறதுக்கு அர்த்தமா. தூணுன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், மானா தூன். தூன் என்பதனுடைய அர்த்தம் அதுனா மக்கானின் அதுனா மக்கான் மினஷை, ஒரு வஸ்துவுக்கு நெருக்கமாக இருப்பதற்கு தூன்னு சொல்லுவாங்களாம். மினுகுதிலிருந்து கட்டுப்பட்டது தான். ததுவீனுல் குத்துபி, புஸ்தகங்களை கோர் செய்வது இதில் கட்டுப்பட்டது தான். புத்தகங்களை கோர்வது உன்னோடு ஒன்று தடவை சேர்ந்துருக்கேன். இந்த கோர்வையில் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு தானே பாருங்க. ததுவீனுல் குத்து ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கு, பிரிஞ்சு பிரிஞ்சுலாம் இருக்காது. அது தப்சீர் ஜலான் பிரிஞ்சு இருக்கடா, கெட்டு விடுபட்டுருச்சு. யாருக்கு விடுறாது? மினுவில் கட்டுப்பட்டது தான் ததுவீனுல் குத்துபு. ததுவீனுல் குத்துபுங்கிறது இல்லை கட்டுப்பட்டது தான். புஸ்தகங்களை கோர்வை செய்கிறது அது ஒன்றோடு ஒன்று இணைச்சி தானே கோர்வை செய்வாங்க. ஏலி அன்னஹு இதுனாவுல் பாதி மினல் பால், அப்படி தானேங்க. அதுனா இதுனி இதுனா அன், ஒன்றை ஒன்றோடு என்ன செய்வாங்க, நெருக்குவாங்க, நெருக்கி தான் கட்டுவாங்க. அன்பு இதுனாவுல் பாலி மினல் பால், சிலதை சிலதோடு நெருக்குவதினால் ததுவீனுல் கித்துபுங்கிறது இதில் கட்டுப்பட்டது தான். தூனக்க ஆதா என்றால் ஹுதூகுமின் அதுனா மக்கானி மின்க், உனக்கு நெருக்கமான இடத்துலேருந்து எடுத்துக்கப்பா. எட்டியாக வர்ற உனக்கிட்ட இருந்து எடுக்க வேண்டியது தானே. எல்லா இடத்துலையும் சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கு, அங்கே உட்காந்து சாப்பிட, இங்கே வந்து எடுக்க வர்றான். இப்போ அங்கே தான் இருக்குது, அங்கேருந்து எடுக்க வேண்டியது தானே. அங்கே துண்டுகள்லாம் காலியாக போயிருக்கும். இப்போ எங்கே வருவான், இதை விளங்குதுரா. அப்போ தூணக்கு ஆதான்னு சொல்லுவாங்க. அப்போ ஹுதூஹு இதை எடுத்துக்க, நீ அதுனாமக்கானி மின்க, உனக்கு நெருக்கமான இடத்துலேருந்து எடுத்துக்கான்னு அர்த்தம். அப்படி தானேப்பா. அதுக்கு அடுத்து சும்மா உஸ்து ஐயிற இஸ்தியாரா வாங்கப்பட்டுருச்சு. தரத்து அந்தஸ்துக்கும் என்ன செய்யலாமா, தூணுன்னு சொல்லலாமா. எதுக்கு? படித்தரங்கள், படித்தரங்களுக்கும் தூணுன்னு சொல்லுவாங்க. கீழே சொல்லப்படும் ஜெய்தோன் தூன அம்ரின், ஜெய்து அம்ரை விட கீழே உள்ளவன். அந்தஸ்தில் கீழேன்னா கீழே, அவன் மேலே இருக்கான், அவன் கீழே இருக்கான்னு அர்த்தம் இல்லை. படித்தரத்தில் கீழே உள்ளவன் என்ன அர்த்தப்பா. இப்படிலாம் பேசுகிறாங்க பற்றியடா, இதை புரியுதா? ஜெய்துன் தூன அம்ரின்னு என்ன அர்த்தம்? ஜெய்து அம்ரை விட படித்தரத்தில் குறைந்தவன் அர்த்தம். ஏய்வி ஷரபி, சிறப்பிலே குறைந்தவன், கீழே உட்காந்துருக்கான்னு அர்த்தம் இல்லை. மினு இதில் கட்டுப்பட்டது தான். ஷெய்யுத்தூன்கிறது இதில் கட்டுப்பட்டு மட்டமான வஸ்துன்னு அர்த்தமா. என்னது ஷெய்யுத்தூன்னா என்ன அர்த்தங்க? மட்டமான வஸ்துக்கு ஷெய்யுத்தூன்னு சொல்லுவாங்க. மட்டம் அந்தஸ்து காமிக்க தானே செய்யுது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி அங்கே இருக்குங்க. இதெல்லாம் 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்லாம் சொல்கிறாங்கல்ல. ஃபஸ்ட்டு குவாலிட்டி காசு கூட, அப்படி தானே. மின்னுகு இந்த அந்தஸ்து படித்தரங்கிறது கட்டுப்பட்டது தான். ஷெய்யுத்தூன் மட்டமான வஸ்துங்கிறது கட்டுப்பட்டது தான். சரி, அதுக்கடுத்து சும்மா துசு ஏபி அதில் இன்னும் விசாலமாக்கப்பட்டுருச்சு. வஸ்து ஐமியில் புழங்கப்பட்டுருச்சு. ஃபீ குல்லி தஜாவுசி ஹத்தின் இலா ஹத்தின், ஃபீ குல்லி தஜாவுசி ஹத்தின் இலா ஹத்தின், ஒவ்வொரு எல்லையும் இன்னொரு எல்லையின் கடக்குகின்ற ஒவ்வொன்றிலையும் சொல்லப்பட்டுருச்சு. ஒரு எல்லையை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. லா எத்தகிதுல் மூமினியுனல் காஃபிரீன அவுலியா இந்தூனில் மூமினின்னு வருது வித்தியா. மூமின்கள் லா எத்தகிதுல் மூமினூன, மூமின்கள் எடுக்கக்கூடாது. லா எத்தகிதுல் மூமினூல் காஃபிரீன, காஃபிர்களை அவுலியா நேசர்களாக எடுக்கக்கூடாது. மின்தூனில் மூமின், மூமின்களை கடந்து போய்
மூமின்களுடைய எல்லையை விட்டு கடந்து இன்னொரு எல்லைக்கு போய் குஃபார்களுடைய எல்லையில் போய் எடுக்கக்கூடாது நண்பர்களை. காவிர்களை கூட்டாளி ஆக்கக்கூடாது. யாரை தான் கூட்டாளி ஆக்கணும்? மூமின்களை தான் கூட்டாளி ஆக்கணும். இதில் விளங்குதில்ல, எல்லையை கடக்கக்கூடாது. மூமின்களுடைய எல்லையை விட்டு கடந்து எங்கே போகக்கூடாது? அதான் சொல்கிறாங்க, வஸ்துவமியில் இன்னும் விசாலமாகி வஸ்துவமியில் ஃபீக்குள்ளி தஜாவுசி ஹத்தீன், ஒரு எல்லையில் இலா ஹத்தீன் இன்னொரு எல்லையின் பக்கம் கிடக்குகின்ற ஊரிலையும் புழக்கப்பட்டுருச்சு. ஏடுபா ஹத்தி அம்ரினியில் ஆகிற ஒரு காரியம் இன்னொரு காரியத்தின் பக்கம் கிடக்கிறது விஷயம் இல்லை. தகத்தினா எல்லை கடந்து போகிறது தானே. எட்டு வச்சு போகிறது நம்ம தகத்தானாலே. ஹத்தி அம்ரினில் ஆகிற ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தின் பக்கம் கடந்து போகிறதுன்னு அல்லாஹ் தாலாவே சொல்லி காமிக்கிறான். லா இத்தஹிதுல் மூமினூனல் காஃபிரீன, மூமின்கள் காஃபிர்களை எடுக்கக்கூடாது. அவுலியாக, நேசர்களாக, நண்பர்களாக, உற்ற தோழர்களாக இணைச்சி கூட எடுக்கக்கூடாது. இந்தூனில் மூமினின், மூமின்களை கடந்து போய் எடுக்கக்கூடாது. இந்தூனில் மூமினுங்கிறதுங்க, மூமின்களை கடந்து போய் காஃபிர்களை போய் நேசர்களை எடுக்கக்கூடாது. லா இத்தஜாவசு, எவ்வளோங்கப்பா சொல்லு. லா இத்தஜாவசு விலாயத்தில் மூமினின், இப்பா லாயத்து ஜாவசு விலாயத்தில் மூமின், இந்தியா படிச்சிடாத. லாயத்து ஜாவசு விலாயத்தில் மூமினின், மூமின்களை நேசர்களாக எடுப்பதில், இலா விலாயத்தில் காஃபிரின், காஃபிர்களை நேசர்களாக எடுப்பதின் பக்கம் கடக்கக்கூடாது. காஃபிர்களை கடக்கக்கூடாது. ரைட்டா? ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு போயிடக்கூடாது. மூமின்கள் என்ற எல்லையை விட்டு கடந்து குஃபார்கள் என்ற எல்லைக்கு நினைச்சக்கூடாது. ரேட் தானே பார்த்து வைக்கிறது. கால உமையா என்ற கவிஞர் சொல்லுகிறார், ஷேருன், இது ஒரு கவியாக இருக்கும். யா நப்சு ஓ நப்சே, அல்லது யா நப்சி ஓ என்னுடைய நப்சே, மா லக்கி, மா லக்கி உனக்கு கிடையாது. ஆமாம் ஆமாம், யா நப்சி ஓ என்னுடைய நப்சே, அல்லது ஓ நப்சே, மா லக்கி உனக்கு இல்லை, தூணல்லாகி அல்லாவை கடந்து, மின் வாக்கின் ஒரு பாதுகாக்கிறவன் கிடையாது. நூனு விக்காயாங்கிறாங்கல்லப்பா. வக்கபுலை என்னஃபு பா வக்கபுலை என்னஃபு சிம ஃபஅல் துஸிம் நூனு விகாய திம்வலை சீகது நூலிம். நூனு விகாயானா என்னப்பா? ஃபேலுக்கு வருகின்ற ஜர்ரை தடுக்கக்கூடியது என்னப்பா? நூனு விகாயா. லரபனி, முத்தக்கல்லியுடைய சேர்த்துருக்கோம், லரபின்னு சொல்லணும். லரபின்னு சொன்னால் ஃபேலில் ஜெர்ரு வந்துருச்சு. ஃபேலில் ஜெர்ரு வராதுல்ல, இஸ்முலில் ஜெசம் வருவதில்லை. அதே போல் ஃபேல்களில் ஜெர்ரு வருவதில்லை. முத்தக்கல்லியுடைய கொண்டு வந்தால் எப்படி சொல்லுவேன்? லரபிங்குவே, பேயில் ஜெர்ரு வந்துடும், வரக்கூடாதுல்ல. டக்குன்னு ஒரு விக்காயோடைய நூனை கொண்டு வந்து லரபனி, அந்த ஜெர்ரை எது வாங்கி தாங்கிக்கிடுச்சு? அந்த நூன் வந்து தாங்கிக்கிடுச்சு. விக்காயாவுடைய நூல் எழுதனப்பா. யா நப்சி ஓ நப்சே, மாலைக்கு உனக்கு இல்லை, மின்தூணி இல்லாய் அல்லாவை தவிர்த்து, மின் வாக்கி அல்லாவை கடந்து எந்த பாதுகாக்கிறவனும் இல்லை. ஐ இதா தஜாவஸ்தி இக்காயத்தில்லாகி, அப்படி தானப்பா? இதா தஜாவஸ்தி விக்காயத்தல்லா, அல்லாவுடைய பாதுகாப்பை நீ கடந்து விட்டால், அல்லாவுடைய பாதுகாப்பை விட்டு வேற ஆள்கிட்ட போயிட்டீங்கன்னா, பலா யகீக்கி கைருஹு, அப்படி தானே? பலா யகீக்கி கைரு, அல்லாத யாரும் உன்னை பாதுகாக்க முடியாது. கடக்கிறது கொண்டு வந்துட்டாங்களப்பா. மின் முத்த அல்லி கத்துல். சரி, வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.